ஹலோ. இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முக்கியமானவங்க அத்தனை பேரும் வராங்க. அந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும். வேற எந்த வேலையை வச்சுக்காம வந்துரு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? அதை நீ சிஎமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேன். இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் டென்ஷனை மறந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம். மனசை விட்டு ஓப்பனாக பேசுவோம். என்ன சாப்பிட்ற? காஃபி. இத்தனை வருஷம் நாங்கள் சம்பாதிக்காத பேர் கொஞ்ச நாள்லயே நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. உங்கள் ஜாதகம் அப்படி. அரசியலில் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. உங்கள் ஆட்சியில் ஜனங்களை ஆட்டி வச்சிங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சிங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சிங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டி வச்சிங்க. அது கூட பரவாயில்ல. ஆனால் அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினைச்சா தாங்க மாட்டீங்க. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களையும், நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு. அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வெளியே நாங்கள் சொல்கிறத நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்காக அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம். கிரிமினல் வேலைனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா? மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை. பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணணும், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணணும், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணுன்றீங்க. நாசமா போயிடுவோம். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலவன்சஸ், ஃப்ரீ ஃபோன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ். இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏவும் எம்பியும் சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு. நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல. சார், 50 வருஷமா விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். தீர்வும் கிடைக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம எப்படி பிழைக்கிறது? வந்ததுலேருந்து நாம எப்படி பிழைக்க போறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான். ஜனங்க என்ன ஆக போறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறதில்ல. இப்ப என்ன உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2 டிகிரி அதிகம் வெயில் அடிச்சா நீங்க செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இனி வாழ போறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பிதான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாள் அரசியலில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன லூசா? உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தார் அவர். அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான் நீ காட்டுற நன்றி, விசுவாசம். பரத் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணிருக்கேன். என் விசுவாசம் நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்போ என் கேஸ் விஷயத்தில் உங்கள் பிரமாணம் எங்கே சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலாக சம்பாதிச்சேன் நீங்கள். மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சேன் நீங்கள். நிலத்தை அடித்து பிடுங்கினேன் நீங்கள். கொலை பண்ணேன் நீங்கள். கேஸை
சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியா இங்க உட்கார்ந்து குடிச்சு முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத. பரத், அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றது தான் பொருந்தும். நீ பண்ற வேலைகளால மக்களுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி. அரசியல் ஏது நிரந்தர எதிரி? எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பையில காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினதா யூ கால்ட் அ மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்ல ஆம்பளை கேம்லன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன்னு ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிற. புது சிஎம்மா யார் வரப்போறாங்கங்கிற ஆர்வம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பார்ட்டிக்கு நீங்களும் பெரியவரும் 2 கண்ணு மாதிரி. நீங்க சிஎம்மா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. அப்படி நீங்க வரலன்னா அடுத்த சிஎம்மா நான் தான் வரணும்னு பார்ட்டியில முக்காவாசி எம்எல்ஏக்கள், கட்சி தொண்டர்கள், என் தொகுதி மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால தான் சுத்தி வளைக்காம உரிமையோடு கேட்டேன். வேற யாராவது வந்து என்னால பார்ட்டி 2ஆ ஓடிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வரண்ணா. எங்கேயோ கழுசடியா சுத்தி நின்ற என்ன அரசியலுக்கு இட்டுன்னு வந்து மந்திரியாக்கி அழகு பார்த்தீங்க. நீங்களும் அந்த பெரிய மனுஷனும். சார், நீங்க தான் புது முதலமைச்சர் ஆகணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையாகுது. ஆனா ஏன்னு தெரில, உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்க இங்கன்னு எல்லாரும் பேசுனுங்கிறானுங்க. அண்ணா, உங்களுக்கு வேணான்னா நீங்க முதலமைச்சர் பதவி மேல ஆசைப்படலன்னா சேவை செய்யணுன்னே பிறந்துக்கிற நான் ஆகணும்னு என் தொகுதி எம்எல்ஏங்க, ஜனங்க, தொண்டனுங்க, முக்கியமா என் குடும்ப வாரிசுங்க கெஞ்சி கேக்குறானுங்கண்ணா. இது நம்ம ராகவனுடைய மூத்த பையன். இவர் எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவரோட பையன். ஈவினிங் நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு லண்டன் கிளம்புறேன். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். இனி எப்பவும் நீ இங்கே தான் இருக்கணும் பரத். இந்த ஸ்டேட்டோட அடுத்த சிஎம் நீயே தான் இருக்கணும்.
என்ன பேசுறீங்க? நான் சிஎம் நாளைக்கு போனா திரும்பி வருவேனான்னு ஏன் போகணும்? அப்பா இறந்ததுல இருந்து நம்ம கட்சியில் கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு உன்னை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ டோன்ட் பிலாங் ஹியர். ராகவனுடைய பையன் நீ, அதை எப்பவும் மறந்துடாத. அந்த பதவிக்கான தகுதியும் உனக்கு இருக்கு, அதை ஏத்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. எனக்கு அரசியல் ஒத்து வராத. ஆனா உங்களை விட யார் எலிஜிபிள்? நீங்க ஆகலாம்ல. எனக்குன்னு வேற பொறுப்புகள் இருக்கு. இது எப்பவோ எடுத்த முடிவு, இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதுல இருந்து சிஎம் பொறுப்பு ராகவனும், கட்சி வேலைகளை நானும் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே தான் இருக்கணும். நிரந்தரமா கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னது? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற யார் சிஎம்மா வந்தாலும் கட்சியை கூறு போட்டு வித்துருவானுங்க. நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா நீ சிஎம் ஆகணும். 10 நாள் தான் ஆச்சு நான் இங்க வந்தேன். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு துணையா நான் இருக்கல. இது பாரு பரத், ஜனங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற கனவோட கட்சி ஆரம்பிச்சோம். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஜனங்களுக்கு உழைச்சதால ஒரு அப்பாவா அவனால உனக்கு எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா கூட இல்லாததால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இது எங்க 25 வருஷ கனவுடா. இப்ப ரோட்ல போறவனையோ சிஎம்மாக்கி கட்சியை குப்பையில போட முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு புள்ளையா ஓ அப்பா கனவை நீதான் நிறைவேற்றணும். எனக்காக கொஞ்சம் யோசி ப்ளீஸ். மாமா, மத்தியானம் தான் ஃபோன் வந்தது. உன் டேடிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இஸ் நோ மோர் பரத். சின்ன வயசுல நான் அப்பா அம்மாவோட இந்தியாவில் தான் இருந்தேன். அம்மா நான் வந்துட்டேன். பரத், சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. பரத், திரும்பவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? சுபாஷ் கிட்ட வேண்டான்னு சொல்லியும் அவன் தான் வாங்கி கொடுத்தாம்மா. டாக்டர் உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, தெரிஞ்சே செய்யறது தப்பு தானே? இன்னொரு தடவை செய்யக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு. The foolish lion lost his prey because of his foolishness. Intelligence is better than strength. இப்பவே லேட் ஆயிடுச்சு, போய் படு. டாடி எப்போ வருவாருமா? வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காருல, கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாரு. திரும்பவும் போயிடுவார்லம்மா. அவர் வேலை அந்த மாதிரி இல்லையா கண்ணா? நீ படுத்துக்கோ. ராகவா, காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். வந்துடுறேன். சரியா? சரி, வரேன். ஓகே, பாய். அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட் வரதராஜன் அங்கிளும் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்பா அந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தார். பாவம் பரத், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவனுக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்போ உனக்கு டைம்க்கு மாத்திரலாம் சாப்பிட்றியா? அம்மா,
சாரிம்மா. எதுக்கு? திரும்பவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல. அதில் எந்த தப்பும் இல்லை. ப்ராமிஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்க, அதுதான் பெரிய தப்பு. ப்ராமிஸுங்கிறது நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழறோம். அந்த சூரியன் இப்போ மறைஞ்சிட்ருக்கு பார்த்தியா? ஆனால் அது நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, திரும்பவும் நாளைக்கு வருவேன்னு. ப்ராமிஸை பிரேக் பண்ணாமல் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை ப்ராமிஸ் பண்ணி அது வராமல் இருந்தா உலகம் இருண்டுடும் பரத். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்கு, அது அப்படியே இருக்கணும்னா ப்ராமிஸை எப்பவும் மீறக்கூடாது பரத். என் அம்மா தான் என் உலகம். அவங்க சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்கு. அம்மா, 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 அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா, அம்மா எழுந்துருங்க. ஹாய் பரத். ஹாய் அங்கிள். ராகவா, எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. தொகுதிக்கு போக வேண்டியிருக்கு. கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணணும். இன்னும் எத்தனை நாளைக்கு? அவன் இங்கே தனியாக விட்டுட்டு எப்படி வரது ராகவா? அதுக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பேசுற நீ? உனக்கு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக சொல்லல, அவனுக்கு ஒரு தாய் வேணும். தாய் இல்லைங்கிற குறை தெரியவே கூடாது வயசுராயுது. நீ இப்படி இருந்தா அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், நீயும் நினைச்சதை சாதிக்க மாட்டேன். சொல்றது கேளு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. சரி. இங்க பாரு, இங்க பாரு அம்முக்குட்டி, இங்க பாரு, இங்க பாரு. ஏன் அழற? எங்க தங்கம். அவங்களோட க்ளோஸ் ஆக நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால நான் தினமும் என் ஃப்ரெண்ட் சுபாஷ் வீட்டை தங்க ஆரம்பித்தேன். ரெண்டு பேரும் தூங்குறாங்க மாமா, காலையில் கொண்டு வந்து விடுறேன். எனக்கும் பிரமிளாக்கும் லண்டனில் ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிருக்கு மாமா. ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரத்துக்குள்ளே கிளம்பணும். பரத்துக்கு சுபாஷை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. சுபாஷுக்கும் தான் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருக்காங்க. பரத்துக்கு எங்கள் கூட வந்து அங்கேயே படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. அங்கேயா? சின்ன பையன், சுபாஷ்காக அவனும் கூட வரேன்னு சொல்லியிருப்பான். நீ அதை போய் பெருசாக எடுத்துக்காத. அதுக்கு இல்லைண்ணா, அவன் எங்க கூட வரணும்னு ஆசைப்படுறான். புது இடம், நாங்களும் அடிக்கடி வேலை வேலைன்னு தான் சுத்திக்கிட்டு இருக்க போறோம். பரத்தும் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும். பரத், லண்டன் போறியா? உன்னால அப்பா விட்டு இருக்க முடியுமா? இருப்பேன் டாடி. சுபாஷோட சேர்ந்து நான் அங்கேயே படிக்கிறேன்.
கென்யாவில் அவங்க ஆடிட் பண்ண பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷனும் கொட்டேஷனும் இதில் இருக்குது சார். ஆப்போசிஷன் லீடர் சன் கேஸில் அப்படி நடந்ததுக்காக லாஸ்ட் 1 வீக்ல இருந்தே நியூஸில் உங்களை பற்றி தப்பாக பேசினது கேட்டு வி ஆல் ரியலி ஃபெல்ட் வெரி பேட் சார். தப்பு என்னோட தான். எங்கள் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்ன? சார் 3 நாளாக 4-5 பசங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. செக்யூரிட்டி தடுத்தும் உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கள் பொழப்பு நம்ம அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு போனேன். அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சுருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்னு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேறேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கலாம்னு போனால் போன உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேசம் தாக்க முடியாம நாங்க போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு, அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டில் உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்காங்க சார். எப்படி சொல்றது, செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டி இல்லாமே. நானா? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பத்தி, அந்த மக்களை பத்தி, அவங்க கஷ்டத்தை பத்தி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்கெல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில் எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸை ஜெயிச்சிருவான்னு நினச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சொத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமா சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பனை லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், அவர் பெரிய ரவுடி. உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பனை எம்பிக்கு நிற்க வச்சேன். இப்போது ராசப்பன்னு ஒருத்தன், படபலமும் பணபலமும் உள்ளவன். உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டேயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? அண்ணே, மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிப்பா. அண்ணனுக்கு எதிராக நிக்கிறீங்களா?
டேய் பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போனே தெரியாதுடா. பயந்து பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்த மாமா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வர்ற காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். ச்சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்றா ரமணா. நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் உன் இஷ்டம்டா. வாங்கயா போலாம். சார், ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிற சொல்லுங்க முக்தார். சார். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க? அவர் சுண்டக்கா பையன. அவனுக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. என்ன எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல இருக்கு.